பரபரப்பாக தமிழகத்தில் அரசியல் களங்கள் மாறிவரும் சூழலில் தாவேகாவில் நாளுக்கு நாள் அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் தாவேகாவில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அறிவாலயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விகள் திமுகவின் தொண்டர்களிடையே பெரும் கேள்வியாய் எழுப்பி வரும் நிலையில் தற்போது திமுகவும் தனது அரசியல் சதுரங்க வேட்டையை நடத்த துவங்கியிருக்கிறது. இதன் ஒரு அடையாளமாக தற்போது திமுகவின் பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் வரிசையில் மு.க. ஸ்டாலினின் மகனும் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி வரிசையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் திமுகவின் மூத்த தலைவர்கள் தொடங்கி கடைநிலை தொண்டர்கள் வரை திமுகவின் தலைவரான மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இல்லாதது பெரும் கனவாகவும் பெரும் ஏக்கமாகவும் இருந்து வரும் நிலையில் அந்த ஏக்கத்தை போக்க திமுக தற்போது ஒரு அதிரடி நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக தலைவர் இல்லாத சட்டமன்றம் அது சட்டமன்றமாக இருக்கக்கூடாது என்ற கனவுகளோடு திமுகவின் தலைவரான மு.க. ஸ்டாலின் இல்லாத சட்டப்பேரவை பார்ப்பதற்கே சட்டப்பேரவையாக இல்லை என கருதும் திமுகவின் உடன்பிறப்புகள் தற்போது கட்சியின் தலைமைக்கு பல கோரிக்கைகளை வைத்து வருகிறது. இடைத்தேர்தல் தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் திமுக தலைவர் நிச்சயம் போட்டியிட வேண்டும், அதன் மூலமாக அவர் சட்டப்பேரவையில் மீண்டும் கால்பதிக்க வேண்டும் என்ற கனவுகளோடு பல்வேறு ஆயுத்த வேலைகளுக்காக மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி முன்னாள் அமைச்சர்கள் வரை அறிவாலயத்தில் தொடர் அழுத்தங்களை தந்து வருகிறார்கள். இருந்தபோதிலும் திமுக திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தல் களத்தில் கடந்த முறை இனிகோ இருதயராஜ் நின்ற அந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை கள நிறுத்தலாம் என பேசப்பட்ட விஷயத்தில் திமுக தலைமை அதற்கு சம்மதம் தெரிவிக்காத சூழலில் தற்போது ஒரு புதிய நகர்வை ஒன்றை முடிவு செய்திருக்கிறது திமுக தலைமை கழகம். திமுகவின் சட்டமன்ற தொகுதிகளில் மிகவும் பரிச்சயமான மக்கள் மத்தியில் தங்களுக்கான வாக்கு வங்கியை ஒருபோதும் சிதறவிடாமல் கட்டி காத்து வைத்திருக்கும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை தற்போதைய திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணனை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் அந்த இடத்தில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் பொழுது திமுகவின் சார்பில் மு.க. ஸ்டாலினை போட்டியிட வைப்பதற்கான நகர்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இது சாத்தியமாகுமா என்பதாக திமுகவின் மூத்த தலைவர்களுடன் கட்சியின் தலைவர் முடிவு செய்து சில ஆலோசனைகளை மேற்கொண்டதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் சொருவுகின்றன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சிட்டிங் முதல்வராக இருந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு படுதோல்வியடைந்ததை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை மிகுந்த வேதனையில் எப்படியாவது மு.க. ஸ்டாலினை மீண்டும் தேர்தல் களத்தில் நிற்க வைக்க வேண்டும் என்பதில் அலாதி பிரியங்களுடன் களப்பணியில் வேகப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது அதிமுகவில் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கும் இந்த சூழலில் அடுத்த கட்ட நகர்வாக திமுக தலைமைக்குள் ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தை செய்து அதன் மூலமாக ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வரும் முனைப்பில் தற்போது அரசியல் அரங்கில் உற்று நோக்கக்கூடிய தாவேகாவின் செயல்பாடுகளை திசை திருப்பும் வகையில் தற்போது திமுக தலைமை வேறு ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் தந்தையுமான மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பூர்வீகமாக கருதப்படும் திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதியை மு.க. ஸ்டாலினை போட்டியிட வைக்கலாம் என்று கூறப்படுகிறது. திருவாரூர் தொகுதியின் தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பூண்டி கலைவாணன் இதற்காக ராஜினாமா செய்து இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலினுக்கு தனது தொகுதியை விட்டுக் கொடுக்கவும் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தமட்டில் திமுகவின் கோட்டையாக விளங்கும் அந்த தொகுதி கடந்த 1971 ஆண்டு முதல் இதுநாள் வரை ஏறக்குறைய 14 முறை தேர்தல் களத்தை சந்தித்திருக்கும் தொகுதி. இதில் 10 முறைக்கு மேல் திமுகவே தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறது. 4 முறை திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே திமுகவின் இருப்பு கோட்டையாக கருதப்படும் திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதிக்குள் தற்போது திமுகவின் தலைவர் தேர்தல் களத்தில் நின்றால் எளிதில் வெற்றி பெறலாம் என்ற அலாதி நம்பிக்கையுடன் களமிறங்கும் வேளையில் தற்போது கழக உடன்பிறப்புகள் களப்பணியை ஆற்றி வருவதாக கூறப்படுகிறது. திமுகவின் இந்த முடிவை கட்சியின் தலைமையில் ஒற்றுக்கொண்ட போதிலும் கூட திமுக தலைவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விரைவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் லண்டன் பயணம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் லண்டன் பயணத்தின் போது தனது குடும்ப உறவினர்கள் இதற்கான அழுத்தத்தையும் சூழலையும் பக்குவமாய் எடுத்து சொல்லி அவரை சமாதானப்படுத்தி எப்படியாவது இந்த தேர்தல் களத்தில் நிற்க வைக்க வேண்டும் என்பதான முனைப்பில் திட்டமிடுவார்கள் என்ற நம்பிக்கையில் வெளியூர் பயணத்தின் போது ஒரு புதிய முடிவு கிடைக்கும் என காத்திருக்கிறார்கள். திருவாரூர் இடைத்தேர்தல் களத்தில் மு.க. ஸ்டாலின் தேர்தல் களத்தில் நிற்பாரா? அதற்காக தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தனது எம்எல்ஏ பதவி விரைவில் ராஜினாமா செய்வாரா என்பதும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் தெரிய வரும்.